வணக்கம், நான் கோயம்புத்தூரைச் சேர்ந்தவன. இது எங்கள் பாரம்பரிய வீடு. உங்களை வரவேற்கிறேன். இங்கே எங்கள் பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகு கலந்துள்ளது. கோயம்புத்தூரின் பாரம்பரியம் மாறாது ஒரு பெரிய வீட்டில் வளர்ந்த சிவா தனது குடும்பத்தின் கலாச்சார விழுமியங்களை மதிக்கும் அதே வேளையில் நவீன காலத்திற்கு ஏற்ற முற்போக்கான சிந்தனை கொண்டவன். வாருங்கள், என்னுடன் வாருங்கள். ஹலோ, நான் ஒரு மாடர்ன் ஐடி ப்ரொஃபஷனல். இந்த கோயம்புத்தூர் கேபிட்டல் வேலை செய்கிறேன். இதன் லைஃபுக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட். அதேபோல் கோவையில் நவீன கலாச்சாரத்துடன் வசித்து வருபவள் நந்தினி. மாடர்ன் வேலைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் இடையில சமநிலை பேணுது அழகு. இந்த கான்ட்ராஸ்ட் தான் என்னை முன்னேற்றுகிறது. மாடர்ன் வேலைக்கும் இடையில் சமநிலை பேணுது அழகு. ஒரு தற்செயலான கோவில் திருவிழாவில் தொழில்நுட்ப உலகமும் மாடர்ன் நாகரிகமும் ஒன்றிணைந்து நந்தினியை சந்திக்கும் சிவா அவளது நவீன பார்வையில் கவரப்படுகிறான். பாரம்பரியத்தின் அடையாளமான சிவாவின் வேட்டி சட்டையும் நந்தினியின் தற்கால உடை அலங்காரமும் ஒரு விசித்திரமான ஈர்ப்பை உருவாக்க அவர்களின் காதல் இரு துருவங்களின் சங்கமமாக மலர்கிறது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு இல்ல? ஆமா, இங்க வந்தது சந்தோஷமா இருக்கு. குடும்பத்திற்கு தெரியாமல் இருவரும் காதலிக்கின்றார்கள். ஆமா, நானும் இங்க இருக்கிறது ரகசியமா இருக்கு. கவலைப்படாது, நம்ம ரகசியத்தை யாருக்கும் தெரியாது. நம்ம ரகசியம் இன்னும் அழகா இருக்கு. ஆமா, ஆனா நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கவலைப்படாது, இந்த ரகசியம் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. எனக்கும் எப்போ இப்படி இருக்க முடியுமா? இந்த இடத்துல உன்னோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தின் கட்டுப்பாடுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கடந்து பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் பிணைப்பை தனது காதலின் மூலம் நிரூபிப்பதே சிவாவின் பயணமாக அமைகிறது. உன் பார்வையிலேயே என் உலகம் இருக்கு. உன் அன்பு என்னை எப்போ சந்தோஷமா வைக்குது. உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு கணமும் என் வாழ்க்கையின் அழகு. உன் அன்பு என்னை முழுமையாக்குது. இந்த கணங்களை என்றும் நினைவில் வைக்கணும்.